ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவராச பாட்லேயும். நான் தான் உங்கள் கேண்டிமேன் பேசுகிறேன். காதல் 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 எங்கே எடுத்தாலும் அந்த காதல் இருக்குங்க. என்னோட அம்மா எனக்கு ஆசையாக சமைச்சு கொடுத்தாலும் அதில் ஒரு அன்பு இருக்குது. எங்கள் அப்பா ஆசையாக எனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதில் ஒரு அன்பு இருக்குது. ஸோ எங்கே போனாலும் நமக்கு ஒரே விஷயந்தான் இருக்குது, காதல். எங்கே இருந்தாலும் அந்த காதல் தான் நம்மளை வந்து சர்வே பண்ணுது. என்னோடய கொலிக்காக இருக்கலாம், என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கலாம், நான் எங்கே போனால் அந்த காதல். இந்த மாதிரி காதலில் வந்து சிறப்பு அம்சமே வந்து அன்பை வந்து பகிர்ந்துக்கிறது. என்னோட அன்பை இன்னொரு சோல் கூட பகிர்ந்துக்கிறேன். என்னோட அன்பை இன்னொரு சோல் கூட பகிர்ந்துக்கிறேன். அந்த சோல் யார்? அந்த சோல்மேட் யார்? அந்த சோல்மேட்டாக நம்ம சோல்மேட்டாக இருந்து நம்மளோட லவ்வை மாறுறவங்க யார்? அந்த சோல்மேட் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த பர்சன் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில்? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் முதல்ல ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அது வரைக்கும் அந்த பொண்ணு நிறைய பெண்களை பார்த்துருக்காரு. ஆனால் ஒரு ஈர்ப்பு, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்காரு அந்த பெண்ணை. அவளோட கண்ணு இவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு. பேசியிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்த பொண்ணு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டு. கோஇன்சிடென்ட். இது எப்போ தெரியும்னா, இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த பெண் இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது பார்த்துருக்காரு. இவன் நம்ம ஃப்ரெண்டாச்சு, இவ கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து கேட்குறேன், யார் அந்த பொண்ணு? இது மாதிரி என்னோட ஸ்கூல்மேட், அவங்க என் கூட நான் படித்தோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா? இதே நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா, இல்லை அவங்க எப்போ ஒரு டைம் தான் ரேண்டமாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஊரில் வேறு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இருக்கார்ல அந்த கண், சொன்ன மாதிரி ஒருதலை காதல் கண் செம்ம டிஸ்டர்பாக இருக்குங்க மனுஷனுங்க. சின்ன டிஸ்டர்ப் இல்லை, ஒரு வாரம் அந்த கண்ணு பார்க்க முடியாமல் அலைஞ்சிட்டு இருந்தார் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக. ஏன்னா இதில் ஏறாமல் அதில் இருப்பாங்க. ஏன்னா ரெகுலராக அவங்க வரதில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கண் இருக்குல்ல, அந்த கண் ஏதோ பேசியிருக்கு அவர்கிட்ட. ஒரு நாள் இவர் வராரு, கெஸ் பண்ணுறாரு, இன்னைக்கு அவங்க வருவாங்கன்னு கெஸ் பண்ணுறாரு. சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. வந்து நிற்கிறாங்க. தலைவனை கையிலே பிடிக்க முடியல. வட்டாமூச்சனை அப்படியே தூக்கி லிப் பண்ணி வச்சிருக்க ஸ்கைல வர அப்படி ஃபீல் பண்ணுறாரு. அந்த க்ளௌடி அந்த ஃபீல் அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவங்க பார்த்துட்டு இவரை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் உடைஞ்சு ஃப்ளாட். அந்த ஒரு ஸ்மைல் எப்போ நினச்சி பார்த்தாலும் அப்படி இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட சொல்லும்போது நான் என்னோட இமேஜினேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும்போது நான் இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறேன் எப்படிலாம் இருக்கும்னு. சான்ஸே இல்லை. மனுஷனாக அந்த அது மாதிரி கண்ணு கேட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா, அவரோட நிலைமை எப்படி நினச்சி பாருங்க. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட பேசணும், என்னோட பேரை சொல்லணும், அந்த பொண்ணுகிட்ட நான் பேசணும், அந்த பொண்ணு என்கிட்ட பேசும். இதுதான் என்னோட மைண்ட் செட். அப்படி இருக்காரு. ஆனால் எப்படி பேசுறது? தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கிட்ட போய் பேச போனா அவன் கண்ணை பார்த்து எங்க பேச முடியுது? ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி உட்காந்துட்டுங்க. எப்படி பேசுவான் அந்த மனுஷன் சொல்லுங்க? அப்படியும் தைரியம் வளர்த்து ஓகே நம்ம பேசுவோம், என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி போறாரு. இப்படிதான் நிக்கிறாரு சைலண்டா, பேச முடியாம அப்படி பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் நாள் ஓகே, இன்னைக்கு நம்ம சொல்ல வேணாம், இன்னொரு நாள் பேசுவோம், இந்த நாள் கொஞ்சம் ஷையா இருக்கு, ஒரு மாதிரி நமக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண மனுஷன் சரி. ஏன்னா அவங்க வந்து எப்போ ரேண்டம் வருவாங்க, மறுபடியும் எப்போ வருவான்னு தெரியாது. ஓகே பேசாம சைலண்டா பண்ணி வந்து உட்காந்துட்டு. இப்படி சொல்ற பர்சன் எப்படிப்பட்ட பர்சன்னா, வாயை மூட மாட்டாரு. யார் வந்தாலும் பேசுற பர்சன் அவங்ககிட்ட பேச முடியாம தவிக்கிறார். ஸோ அடுத்த நாள் பேசலான்னு மைண்டில் தோணுது. ஆனால் மறுபடியும் வரலன்னா, இதோட அவங்க வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தைரியம் இவருக்குள்ள ஒரு எப்படியே ஒரு சின்ன அப்படியே ஓடிட்டே இருக்கு. மனசு ஒரு இடத்துல நிற்கல. அப்படியும் பேசிடலாம், ஓகே அவங்க இறங்க போகிறான்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பொறுமையான வேலைக்கு வருதுரா தம்பி, பேசலாம்னு சொல்லிட்டு அவரே ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு போறாரு. ஓகே நீ பேசிடுவோம்
பேசிடலாம் அப்படின்னு கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு திரும்பி இருக்கு. ஹலோ அப்படின்னு கூப்பிடுறாரு. கேட்கல. ஏன்னா அவன் வந்து பேசிட்டு இருக்கான், கேட்கல. மறுபடியும் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லும்போது அவங்க திரும்பி பார்க்குறாங்க. மனுஷன் வந்துட்டான். சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படி திரும்பி அவங்க பார்க்குறாங்க. என் தலைவர் எப்போ கீழே விழுந்துட்டானே, ஃப்ளாட்டு. அவன் கண்ணு முன்னாடி பேச முடியல, பயன்ட்டான், ஷிவரிங் ஆயிட்டான். என்ன பண்ணுறது தெரியாம ஷிவரிங் ஆயிட்டான். ஆனா ஷிவரிங் ஆயிட்டான். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்ட மாதிரி ஆகிட்டான். பேலன்ஸ் கதையை அடுத்த எபிசோட சொல்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரி. கேட்ட எனக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படியெல்லாம் லவ் பண்ணீங்க, இப்படிலாம் லவ் பண்ண முடியுமாடான்ற மாதிரி தான் எனக்குள்ளே ஒரு கொஷின். நம்மளாம் பண்ணதெல்லாம் லவ்வா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்க வச்ச ஒரு ஸ்டோரிங்க. வெயிட் பண்ணுங்கள். நம்ம எபிசோடை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஒரு பார்ட் 2 பார்க்க முடியும் நீங்கள். தேங்க்யூ.